நெய் விட்டு நல்லா கிண்டிட்டு கடைசி ஸ்டேஜில் முந்திரி பாதாம் பிஸ்தா சேர்த்து கிண்டி இறக்கிடலாங்க. அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு சூப்பரான சுவையான பூசணிக்காய் அல்வா கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ பாருங்கள், கடாயில் ஒட்டாமல் எவ்வளோ அழகாக டான்ஸ் ஆடுது பாருங்கள். இது வந்து நான்ஸ்டிக் பேன் தான், ஆனால் இரும்பு கடாயில் செஞ்சாலுமே வந்து கடாயில் ஒட்டாமல் வழுக்கிட்டு வரணுங்க. அதுதான் ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜை நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா இறுக்கமாயிடும். இந்தமாரி தலைவாக எடுத்து கொட்டும் போது அழகாக உருகி கீழே விழுற மாதிரி விழணுங்க, வழுக்கிட்டு வர மாதிரி வரணும். இதுதான் ஸ்டேஜ். இப்போ நம்மளுக்கு சூப்பரான பூசணிக்காய் அல்வா ரெடி. இந்த சம்மர் லீவில் நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற குட்டி பிள்ளைங்களுக்கு இதுமாரி செஞ்சு கொடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், பிள்ளைங்களுக்கும் ரொம்ப நல்லது. இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்தா உங்கள் எல்லாருக்கும் நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர்